நம்ம அன்பை காட்டுறோம், ஆனால் யாராவது அதை மறுக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை சமாளிச்சாகணும். ஸோ அதுக்கான ஒரு சில வழிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி எங்களை மறுக்கும் பொழுது எங்களுக்கு உடனடியாக ஒரு குழப்பம் இருக்கும், ஏன் இப்படி எங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கோபம் ஏற்படலாம், கவலை ஏற்படலாம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்கள் உணருங்க, பரவாயில்ல, இதை அனுபவிங்க. அவங்களுடைய உணர்வுகளை முடிவாக வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அதனால் அவங்களுடைய முடிவுக்கு மரியாதை கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்க்கணும், அதாவது 3வது கண்ணுன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன செய்யுங்க, யாரோ ஒருத்தர் அன்பை காட்டுறாங்க, அதை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தூர இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பாருங்கள். பார்க்கும் பொழுது இவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த அன்பை வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ அவங்க எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய விருப்பத்தின் பேஸ் எந்த அளவுக்கு உள்ளுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ரொம்ப ஈஸியாக உணர முடியும். கொஞ்சம் நீங்கள் காமாகலாம், நீங்கள் துக்கப்படுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அன்பை மறுக்கிற அந்த சந்தர்ப்பம்